ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய தியரிட்டிக்கல் பார்ட்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். தியரிட்டிக்கல் பார்ட் வந்து முக்கியமாக பார்த்துருங்க. ஏன்னா தியரிட்டிக்கல் பார்ட்டில் நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கு சம் போடும்போது ரொம்பவுமே ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 1 பேஜ் நம்பர் 171 இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்டாக் அப்படின்றது வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் நம்மளுக்கு எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெப்டாரில் வரும், அங்கே மட்டும்தான் வரும். அப்புறம் பர்ச்சேஸும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எங்கே வரும், டெபிட் சைடில் வரும் ட்ரேடிங்கில். ஓகே, அடுத்து கேரேஜ் இன்வேர்ட் அப்படின்றது வந்து இன்வேர்ட் அப்படின்றது வந்துருக்கிறதுனால இது வந்து ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் வரும். ஓகே, இதே அவுட்வேர்ட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து பிஎன்எல்ல வந்திருக்கும். வேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எங்கே வரும், டெப்டாரில் வரும். ஃப்ரைட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெப்டாரில் வரும். சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். ரிட்டன் இன்வேர்ட் அப்படின்றது வந்து நம்ம சேல் பண்ணுறோம், சேல் பண்ண கூட்ஸ் இப்போ ரிட்டன் உள்ளே வருது அப்படின்றது தான் ரிட்டன் வேல்யூ. ஸோ சேல்ஸ் ரிட்டன் இதோட மைனஸ் பண்ணி காப்போம் ட்ரேடிங்கில், இதை மைனஸ் பண்ணி போடுவோம். அப்புறம் ரிட்டன் அவுட்வேர்ட் அப்படின்றது வந்து பர்ச்சேஸ் ரிட்டன், ஸோ இதோட மைனஸ் பண்ணி போடுவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ராயல்ட்டி அப்படின்றது வந்து எக்ஸ்பென்சஸ் தான், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெப்டார் சைடில் போடுவோம். டெப்டார் சைடில் கேஸ் அண்ட் ஃபியூயலும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெப்டார் சைடு போடுவோம். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்னென்னு பார்க்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அது வந்து 2 இடத்துல வந்து போடுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸ்டாக் ஆன் 31 இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ் 24 கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் எவர் இஸ் லோயர், மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ், விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதுதான் இப்போ நம்ம லோயஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் 20,000 அப்படின்னு எடுத்துருப்போம். இது எங்கெல்லாம் போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுவோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடுவோம். அப்புறம் ஸ்டாக் வேல்யூடு 10,000 were destroyed by fire and the insurance company admitted the claim to the extent of 6,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அப்படின்னா இந்த 10,000 நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கில் மைனஸ் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கில் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஆட் பண்ணுவோம். அடுத்து எதில் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி காமிப்போம். அடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஓகே, ஃபோர்த் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் ஒன் தானே, இல்லை தேர்ட் ஒன். கூட்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து 6,000, அது வந்து இன்னும் டிரான்சிட்டில் தான் இருக்குது, அது வந்து ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்புறம் க்ளோசிங்கில் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கோட ஆட் பண்ணணும். ட்ரேடிங்கில் கிரெடிட் சைட் க்ளோசிங் ஸ்டாக் போடும்ல அதோட ஆட் பண்ணணும். அப்புறம் கூட்ஸ் டேக்கன் ஃபார் ப்ரொப்ரேட்டர் ஓன் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் போடும்ல அதோட மைனஸ் பண்ணி காமிப்போம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஷினை நம்ம எந்த விதத்தில் அப்சர்வ் பண்ணுறோமோ அந்த விதத்தில் ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே எங்கெங்கே போடணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் 2 என்ட்ரி இருக்குது, சாரி நான் அதை மறந்துட்டேன். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னா என்ன, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னல் வேஜஸ் இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்ற போது ஆட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,000. இது வந்து ட்ரேடிங்கில் போடுவோம்னு சொன்னோமா. ஸோ வேஜஸ் ஆட் 4,000 அப்படின்னு போட்டுட்டு எங்கே போடுவோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். அப்புறம் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ட்ரேடிங்கில் போட்டிருக்கோம், அதோட மைனஸ் அட்வான்ஸ் வேல்யூ அதை போடுவோம். ஓகே, ஓப்பனிங் வந்துருச்சு, பர்ச்சேஸ் ரிட்டன். அப்புறம் வந்து ட்ராயிங்ஸ் வந்து நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்ல அது இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டிரான்சிட் வந்து 6,000 நம்ம எங்கே பார்த்தோம், டிரான்சிட் வந்து இது ஒரு பர்ச்சேஸில் ஆட் பண்ணணும், க்ளோசிங்கில் ஆட் பண்ணணும்னு பார்த்தோமா. ஓகே, பர்ச்சேஸில் ஆட் பண்ணிட்டோம், க்ளோசிங்லையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கேரேஜ் இன்வேர்ட் நம்ம பார்த்தோம், ஃப்ரைட்டில் ப்ரீபெய்டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ராயல்ட்டி கேஸு இதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஸ்டாக் டிஸ்ட்ராய்டு 10,000 ஸ்டாக் வந்து டிஸ்ட்ராய்டு ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோமா, எங்கே பார்த்தோம், இதுவும் இருக்குது. ஓகே,
க்ளோசிங்கில் வந்து ஆட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ரிட்டர்ன் இங்கே மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன அந்த விச் எவர் இஸ் லோவர் அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், நாட் அப்பியர் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இல்லுஸ்ட்ரேஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஓகே illustration 2ல வந்து from the following particulars presented by Mr. Shankar for the year ended 31st March 2022 prepare profit and loss account. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து இந்த கொஸ்டினில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து ட்ரேடிங்கில் லாஸ்ட் வரும் இல்லையா, அது ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதை வந்து கிரெடிட் சைடு பிஎன்எல்ல போடணும். ரெண்ட் வந்து பார்த்தோம்னா பிஎன்எல்ல வந்து பிஎன்எல் தான் எல்லாமே. ஸோ நான் வந்து டெபிட்டா கிரெடிட்டான்னு மட்டும் சொல்கிறேன். இது வந்து டெப்டாரு ரெண்ட்டு, சேலரியும் டெப்டாரு பிஎன்எல்ல, கமிஷன் வந்து கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட்டில் போடுவோம். இன்சூரன்ஸ் வந்து டெப்டார் பிஎன்எல்ல. ஓகே இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட்டு. பேட் டெப்ட் வந்து டெபிட் சைடில் தான் போடணும் பிஎன்எல்ல. ப்ரொவிஷன் அப்படின்றத வந்து நம்ம இந்த சம்ஸில் வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடு போட்டிருக்கோம். டெபிட் சைடு போட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓல்டை வந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும், நியூவை வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். இப்போ நம்ம வந்து கிரெடிட்டில் வச்சு போடுவோம். அடுத்து ஃபர்தராக அடுத்த சம் போடும்போது நான் வந்து டெபிட் சைடில் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கிரெடிட் சைட்லேயே போட்டுக்கலாம் இதை. ஓகே சன்ட்ரி டெப்டார் பார்த்தோம் அப்படின்னா என்னது பிஎன்எல்ல வராது. ஓகே இது வந்து எங்கே வரும், அசட் சைடில் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அது வந்து கிரெடிட் சைடு ரிசீவ்டுன்னு வந்திருக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரியும் அசட் வரும், இங்கே வராது, பிஎன்எல்ல வராது. அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. சேலரி இந்த இருக்குது, இதோட அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணுறோம். ரெண்ட் பெய்டு 11 மந்த்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 11 மந்த்துக்கு தான் பே பண்ணியிருக்கோம், இன்னும் 1 மந்த்துக்கு பே பண்ணலை. ஓகேவா 1/12 என்னன்னு போட்டு அது அவுட்ஸ்டாண்டிங்னு போடணும், ஆட் பண்ணணும். ஓகே 1/12 வந்து எதில் போடணும், 22K இன்ட்டு 1/12 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 22,000 இன்ட்டு 1/12 அப்படின்னு போட்டோம்னா 1833 அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கி, அதாவது 1833 அப்படின்றது கிடைக்கி. நம்ம வந்து இங்கே சம்ஸில் வந்து 2000 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் ரிசீவ்டு அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ ஆயிருக்கு அப்படின்னா அக்ரூடும் அவுட்ஸ்டாண்டிங்கும் ஒன்று தான். ஓகேவா அக்ரூடு ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இதை வந்து ஆட் பண்ணணும். 2000 இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே பார்த்தோம் இல்லையா கிரெடிட்டில், அதோட ஆட் பண்ணணும். அப்புறம் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்புறம் டிப்ரிஷியேஷன் வந்து பிஎன்எல்ல இது அதாவது கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை டெபிட் சைடு போடுவோம். ஓகேவா அப்புறம் ஃபர்தர் பேட் டெப்ட் வந்து 2000. இந்த 2000 என்ன பண்ணுவோம்னா பேட் டெப்ட் வந்து டெபிட் சைடில் போட சொன்னோம்ல, அதோட இந்த 2000 ஆட் பண்ணி காமிக்கணும். அடுத்து ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டெப்டார் சொன்னோம்ல 40K 40,000 இருக்கா. 40,000ல் நம்மளுக்கு இப்போ வந்து 40,000 இருக்குது. 40,000ல் மைனஸ் நியூ பேட் டெப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2K கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து 38K அப்படின்றது கிடைக்கும். 38Kல வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா 5% இன்ட்டு 5%ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு 1900 அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரொவிஷன் ஃபார் நியூ பேட் டெப்ட் அப்படின்றது. கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணுறது எவ்வளோ, அது வந்து அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கமிஷன் ரிசீவ்டு இங்கே இருக்குதான்னு பாருங்கள். இங்கே இருக்குது இதோ இருக்குது. இதோட 2000 மைனஸ் பண்ணணும். 12,000தோட இந்த 2000 மைனஸ் பண்ணணும் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நியூ ப்ரொவிஷன்ஸ் வந்து இதோ இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து பேட் டெப்ட் கால்குலேஷன் வந்து இதோ இருக்குது. டிப்ரிஷியேஷன் இது 80,000ல் போட்டு இங்கே 8,000 போட்டிருக்காங்க. ஓகே நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கேபிட்டல் போடுறோம். ஓகே
எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த சம்ஸ் போகலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 3ல என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, XYZ are three partners sharing profit and loss equally. ஓகேவா, 3 பேரும் ஈக்குவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. தர் கேபிட்டல் அஸ் ஆன் 1/4/2021. 1ஆந்தேதி இவங்க 3 பேருடைய கேபிட்டல் 80,000 60,000 50,000 சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ தே மியூச்சுவல் அக்ரீட் ஆன் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ். இந்த கீழே வர பாயிண்ட்லாம் இவங்க வந்து அக்ரி பண்ண பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பி அலோவ்டு 5% பெர் annum. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எட்ஸ் ரிசீவ்டு சேலரி 500 பெர் மந்த் அப்படின்னா 12 மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 4வது மாதம் முடிகிறது வந்து மார்ச் மாதம். ஸோ 12 மாதம், ஏப்ரல் டு மார்ச். ஓகே, ஒய் வந்து எவ்வளோ கமிஷன் 4% வந்து ரிசீவ் பண்ணுறாரு எப்போன்னா ஆஃப்டர் அப்படின்னா 4 டிவைடட் பை 104 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் அதர் ஐட்டம். ஓகேவா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, yet to be received a commission at 4% on net profit after charging such commissions. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். எல்லாம் முடித்த உடனே ஆல் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் முடித்த உடனே கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இது வந்து செகண்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து 66,720ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை இங்கே தூக்கி போட்டுறணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து 5% கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து 80,000 60,000 50,000 கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் அங்கே போட்டுட்டு இன்ட்டு 5% அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, அடுத்து வந்து சேலரி வந்து 500 பெர் மந்த் எட்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணுறாரு. எட்ஸ் சேலரின்னு போட்டு 500 × 12 போட்டுட்டு நம்மளுக்கு 6,000 ரூபாய் வரும். அடுத்து கமிஷன் வந்து ஒய் வாங்குறதா பார்த்தோம் 4%. அதுக்கு என்ன பண்ணோம்னா 66,720 மைனஸ் இந்த அமௌண்ட்டு ரெண்டையும் இங்கே தூக்கி போடுறோம். ஓகே, 15,500. இந்த 15,500 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. 9,500 + 6,000 வந்து 15,500 அப்படின்றது. ஓகே, இதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொன்னோம்ல. யாருக்கு, ஒய்க்கு வந்து கமிஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இங்கே நம்மளுக்கு இப்போ என்ன வரும், மைனஸ் பண்ண 51,220ன்னு வருமா. 51 இங்கே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இருக்குல்ல. 51,220 நம்ம போட்ட ஆன்சர். அதுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் போடணும்ல. 4 டிவைடட் பை 104ன்னு போட்டால் நம்மளுக்கு 1,970 அப்படின்றது கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு 1,970 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் இல்லையா. போட்டதுக்கப்புறம் கூட்ஸ் ரிசீவ்டுக்கு வந்து இது ஜென்ரல் ரிசர்வ்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10%ன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லலை நெட் ப்ராஃபிட்டில். அப்படின்னா இங்கே வந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே போட்டோம் 15,500ன்னு. இப்போ இந்த 1970 நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, அதையும் இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 49,250 வந்திருக்கு. அதிலேருந்து 10% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,925 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. அதை அங்கே போட்டிருக்கோம். மிச்சம் இருக்கிற பேலன்சிங் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்றோம். இந்த சம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ் பிஜிஸ் அண்ட் சன்ஸ் ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட் வந்து இயர் எண்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இயர் எண்ட் என்ன அப்படின்னா 31st March 2022 அண்ட் ஆல்சோ த பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் த டேட். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லா சம்ஸுமே இது, அதாவது ஆன்சர் வச்சு நம்ம சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ரொம்ப குழப்பம். சில இதெல்லாம் பார்த்தோம்னா கொஸ்டினும் நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் டைம் எடுக்கும். ப்ளஸ் அது வந்து 2 தடவை நீங்கள் கவனிக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்கிறத ஆன்சரில் போட போகிறோம்.
ஸோ நீங்கள் நல்ல வீடியோவை கொஸ்டினில் எப்படி போடுறோன்றதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாலே ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். நம்ம வந்து கொஸ்டினை வச்சு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு டக்கு டக்குன்னு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா எதுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க 2 lakh. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். இது வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எங்கே வரும், கிரெடிட் சைடு வரும். ஓகே பேட்ரி கம்மியாயிடுச்சு. ஸோ இன்னொருக்கா சொல்கிறேன். ஸ்டாக் வாஸ் ஆன் 1/4/2021 ஃபினிஷ்டு கூட்ஸ். க்ளோசிங் வந்து எங்கே வரும், டெப்டா இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து டெபிட்டில் தான் இருக்கும். இதை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடுவோம். சேல்ஸ் அப்படின்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுவோம். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது வந்து அசட்டு, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் போடுவோம். ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பர்ச்சேஸ் வந்துருக்குன்னா இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸோட மைனஸ் பண்ணுவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். கிரெடிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இதை வந்து சேல்ஸோட மைனஸ் பண்ணுவோம். கேரேஜ் இன்வெர்ட் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடுவோம். ஓகே டெப்டாஸ் அண்ட் கிரெடிட்டார்னு கொடுத்துருக்காங்க. இது டெப்டாஸ் வந்து அசட் சைடில் வரும், கிரெடிட்டாஸ் வந்து லயபிலிட்டி சைடில் வரும். ஓகே டெப்டாஸ் வந்து எப்போதும் டெபிட்டில் தான் இருக்கும். இதை வந்து அசட் சைடில் போடுவோம். கிரெடிட்டாஸ் வந்து கிரெடிட் சைடில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து லயபிலிட்டி சைடில் போடுவோம். கேரேஜ் அவுட்வர்ட் அப்படின்றது வந்து P&L டெபிட் சைடு வரும். ஓகே டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து P&L அக்கௌண்ட்டில் தான் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம போடுவோம். ஓகே இது இது வந்து செலவு. ஸோ டெபிட் சைடில் போடுவோம். இது வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். சேலரி அண்டு வேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வேர்டு என்ன இருக்கோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சேலரி அப்படின்றது வந்து P&L டெபிட் சைடு போடுவோம். இதே வேஜஸ் அண்ட் சேலரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போட்டிருப்போம். இப்போ சேலரி வந்துருக்கிறதுனால P&L டெபிட் சைடு போட்டிருக்கோம். இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து P&L டெபிட் சைடு போடுவோம். ரெண்ட் அப்படின்றது P&L டெபிட் சைடு போடுவோம். வேஜஸ் அண்ட் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேஜஸ் வந்திருக்கா. ஸோ இதை நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடுவோம். ஓகே பேட் டெப்ட் வந்திருக்கு. பேட் டெப்ட் வந்து P&L டெபிட் சைடு போடுவோம். ஓல்டு பேட் டெப்ட் அப்படின்றதுனால இந்த அமௌண்ட் 10,000 அப்படின்ற அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போட மாட்டோம். ஓகே ஃபர்னிச்சர் வந்து அசட் சைடில் போடுவோம். இது வந்து லயபிலிட்டி சைடு கேபிட்டல். ஓகேவா அப்புறம் இதில் கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து கிரெடிட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. இது 5 lakh அப்படின்றது வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து லயபிலிட்டியில் போடுவோம். இல்லைனாலும் கேபிட்டல் லயபிலிட்டி தான் போடுவோம். இது வந்து ஓவர் டிராஃப்ட். ஓகேவா அடுத்து ட்ராயிங்ஸ் வந்து கேபிட்டலோட மைனஸ் பண்ணுவோம். லூஸ் டூல்ஸ் அப்படின்றது வந்து அசட்டு. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வந்து P&L டெபிட் சைடு போடுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து P&L டெபிட் சைடு போடுவோம். அடுத்து கேஷ் இன் ஹேண்டு வந்து அசட் சைடில் போடுவோம். கேஷ் அட் பேங்க் வந்து அசட் சைடில் போடுவோம். பெட்டி கேஷும் அசட் சைடு தான். மிஷினரியும் அசட் சைடு தான். கமிஷன் அப்படின்றது வந்து நம்ம எங்கே போடுவோம்னா P&L டெபிட் சைடு போடுவோம். ஓகே இப்போ நம்ம வந்து மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸும் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸும் இருக்குது. விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான். டிப்ரிஷியேஷன் ஃபர்னிச்சருக்கு 10%, மிஷினரிக்கு 20%, ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு தான் போட போகிறோம். ஸோ நம்ம ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னு பயந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே 10% 20% போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ரிஷியேஷன் வேல்யூவை மட்டும் P&L டெபிட் சைடு போடுவோம். நெக்ஸ்ட்டு ஆசட் சைடில் இந்த 2 கூட்ஸும் போடும்போது இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணி காமிப்போம். ஓகே இப்போ ரெண்ட் வந்து அட்வான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா P&L அக்கௌண்ட்டில் ரெண்ட்டுன்னு போட்டிருக்கோம்ல அதில் அட்வான்ஸை மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரெண்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை வந்து முன்கூட்டியே நம்ம செலுத்திட்டோம் அப்படின்றதுனால அது வந்து அசட்டில் வரும். ஸோ அசட் சைடில் நம்ம வந்து ரெண்ட் அட்வான்ஸ் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5,000ன்னு போடுவோம். அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடுவோம். அப்புறம் வந்து சேலரிஸ் அண்ட் வேஜஸ் பார்த்தோன்னா நாட்
பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றத வந்து நம்ம 30,000 P&L ஆட் பண்ணுவோம் இதனுடைய இதில். அடுத்து இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அண்ட் வேஜஸ், அது வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ், அது வந்து லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைடில் அந்த 30,000 அப்படின்றத அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அண்ட் வேஜஸ்ன்னு போடுவோம். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட், இது வந்து நம்ம P&L எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பேட் டெப்ட் இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு பேட் டெப்ட் வந்து 10,000 இருக்குது. அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்லை, நியூ ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நியூ ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து சன்ட்ரி டெப்டார் எவ்வளோன்னு பாருங்கள். சன்ட்ரி டெப்டார் எங்கே இருக்குது? சன்ட்ரி டெப்டார் வந்து 2 லட்சம். ஓகேவா, 2 லட்சம் இருக்குது. 2 லட்சத்தில் 5% போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 10,000 கிடைக்கும். இந்த 10,000 என்ன பண்ணுவோம்னா P&L டெபிட் சைடு போட்டுருவோம். ஓகேவா, P&L டெபிட் சைடு. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எங்கே போடுவோம்? சன்ட்ரி டெப்டார் மைனஸ் ப்ரொவிஷன். நியூ பேட் டெப்ட் கொடுக்காதனால அது வந்து நம்ம மைனஸ் பண்ணி காமிக்க மாட்டோம் பேலன்ஸ் ஷீட்டில். ஜஸ்ட்டு P&L ஓல்டு பேட் டெப்ட் இருக்குது, அதை போட்டுருவோம் டெப்டாரில். அடுத்து ப்ரொவிஷன்ஸ் இப்போ நம்ம ஃபைன் பண்ண 10,000 ரூபாயை P&L டெபிட் சைடில் 10,000ன்னு சொல்லி போடுவோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட் வரும்போது சன்ட்ரி டெப்டார் போடுவோம் அசட் சைடில். அதுக்கு மைனஸ் போட்டு ப்ரொவிஷன், இப்போ நியூ ப்ரொவிஷன் இருக்குது, அதை 10,000 போடுவோம், மைனஸ் பண்ணி காமிச்சிருவோம். மைனஸ் பேட் டெப்ட் போடுவோம். அது இப்போ இங்கே இல்லை, பேட் டெப்ட், நியூ பேட் டெப்ட் கொடுக்கல. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, கமிஷன் ரிசீவ்டு அப்படின்றது எங்கே போடுவோம்னா நம்ம வந்து ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வர வேண்டியது லயபிலிட்டி. ஓகேவா, ஆல்ரெடி கமிஷன் ரிசீவ்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, நம்ம வந்து P&L போட்டிருக்கோம், அதை விட ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து ரிசீவபிள் அப்படின்றது வந்து அசட், நம்மளுக்கு பணம் உள்ளே வர வேண்டியது. ஸோ அதை அங்கே போட்டிருக்கோம். அடுத்து நம்ம சன்ட்ரி டெப்டார்ஸ் அந்த கால்குலேஷன் சொன்னால அது இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொவிஷன்ஸ், நியூ ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது, நியூ. ஓகே, அடுத்து இது வந்து பேட் டெப்ட், இது மட்டும்தான் இருக்குது, இது வந்து ஓல்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்களும் இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Still, if you have any doubts, please comment me. I will try to explain within one day. Bye bye.